எல்லாருக்குமே மன அமைதி என்பது மிக முக்கியம். எல்லாருக்குமே தேவையான ஒரு மனநிலைமை. எப்படி இந்த மன அமைதி என்பது பெறுவது? முதல்ல மன அமைதி இல்லாத ஒரு நிலைமை எதற்காக வருது என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொண்டால் மன அமைதி என்பது எப்படி பெறுவது அப்படின்றது நமக்கே தெரிய வருது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருக்கிறோம். அதற்காக எத்தனையோ எண்ணங்கள் உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருக்கும். இந்த நிலைதான் ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்ட்லெஸ் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் தான் கிரியேட் பண்ணும். ஸ்ட்ரெஸ் வந்தது அப்படின்னா நம்முடைய உடல் ஆரோக்கியமாகட்டும், உடல் நிலைமை ஆகட்டும் வீக் ஆகிடும். ஸோ முதல்ல மன அமைதி என்பது பெற்றால் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியம் என்பது இயல்பாக வரும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மன அமைதி என்பது இல்லாத நிலைமை எதுக்காக வந்தது? தேவையில்லாத எண்ணங்கள், தேவையான எண்ணங்கள் எல்லாமே சேர்த்து ஒரே இடத்துல ஒரே நிலையில் இருக்குது. அதுதான் ரெஸ்ட்லெஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம். சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தால் மனதில் உள்ள அனைத்து எண்ணங்களும் குறைந்து ஒரு எண்ணங்களற்ற நிலை என்பது வருது. அந்த எண்ணங்களற்ற நிலையில் மன அமைதி என்பது இயல்பாக கிடைக்கும். எந்த காரணத்தால் இந்த மன அமைதி என்பது இல்லாமல் போயாச்சோ அந்த எண்ணங்கள் எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மன அமைதி என்பது இயல்பாக கிடைக்கும். மன அமைதி எங்கே இருக்குமோ அங்கே ரெஸ்ட்ஃபுல் மைண்ட் அப்படின்றது இருக்கும். ரெஸ்ட்ஃபுல் மைண்ட் எங்கே இருக்குமோ அங்கே ஹெல்த்தி பாடி என்பது இயல்பாக இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தினமும் ஒரு முறைப்படியாக தியானம் செய்தால் மன அமைதி என்பது இயல்பாக நம்ம பெற முடியும். இதற்காக எந்த காசும் தர வேண்டாம், எந்த அடிஷ்னல் பயிற்சி கூடவும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் சில நேரம் தியானம் செய்தால் ஆட்டோமேட்டிக்காக we will be in a state of happiness.